ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அன்லைக்கி பகண்டர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசஸ் பைபாஸ் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ வீடியோ எண்ணில் வந்துட்டு நான் பேலோட் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எப்படி வந்துட்டு அது ட்ரிகர் ஆச்சு, ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பேலோட் வந்துட்டு எப்படி வந்துட்டு மேனுவலாக ட்ரிகர் ஆச்சு அப்படின்ற ப்ராசஸ் வந்துட்டு நான் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த பிளாகில். ஸோ இந்த செக்யூரிட்டி ரிசர்ச் தான் வந்துட்டு இந்த பிளாக் பப்ளிஷ் பண்ணாரு. இந்த பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் வேணா செக் பண்ணிக்கலாம் guys. ஸோ நம்ம டேரெக்டாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவர் நார்மலாக எக்ஸசைஸ்னா என்ன, எக்ஸசைஸோட இம்பாக்ட், ரியல் டைம் இம்பாக்ட், எங்கே இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம டேரெக்டாக பிளாக் உள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ப்ரோக்ராம் எடுத்திருக்காரு. ஸோ அது வந்துட்டு ஏஎஸ்பி சர்வரில் ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பேராம் ஸ்பைடர் டூல்ஸ்லாம் வச்சுட்டு மினி ஐடி பேராமீட்டர் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ நார்மலாக வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸசஸ் பேலோட இன்ஜெக்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்துட்டு பிளாக் ஆகி இந்த இந்த இது வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் ஆகி அவருக்கு வந்துட்டு ரீடைரக்ஷன் பேஜுக்கு நாட் ஃபவுண்ட் பேஜ் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்று செக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இந்த மினி ஐடி பேராமீட்டருக்குள்ள இந்த கிரேட்டர் தென் அண்ட் லெஸர் தென் சிம்பிள் மட்டும் கொடுக்குறாரு. ஸோ கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சேம் அதே ரிசல்ட் தான் நாட் ஃபவுண்ட் பேஜுக்குள்ளே போகுது. அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சரி யூஆர்எல் என்கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக யூஆர்எல் என்கோட் பண்ணுறாரு. ஸோ இதை தனியாக யூஆர்எல் என்கோட் பண்ணுறாரு, இதை தனியாக யூஆர்எல் என்கோட் பண்ணிட்டு மெனு ஐடிக்குள்ளே கொடுக்குறாரு. ஸோ அப்படி கொடுக்கும்போது பேஜ் வந்துட்டு அவருக்கு 200 ரெஸ்பான்ஸ் எடுத்து தந்துருது. அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எது பிளாக் ஆகுது அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்காக மறுபடியும் இந்த ஸ்கிரிப்ட் ஆப் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பேக் / அப்படின்ற வந்துட்டு பேக் எண்டில் வந்துட்டு வேஃப் வந்துட்டு டிடெக்ட் ஆகி பிளாக் பண்ணுது. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அதான் இங்கே சொல்லியிருப்பாரு நாட் ஃபவுண்ட் பேஜ். ஸோ இந்த பேக் / கொடுத்தாலும் நாட் ஃபவுண்ட் பேஜுக்கு தான் போகுது அப்படின்றது சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபர்தராக அவர் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற வேல்யூ எல்லாமே இந்த ஒரு டிஐவி டேக் அப்படின்ற ஒரு டேக் உள்ள போகுது. ஓகேவா? ஸோ இதான் இந்த டிஐவி டேக். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தாருன்னா இந்த டபுள் கோட்ஸ்குள்ள டெஸ்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாரு டிஐவி டேக்ல வந்துட்டு நம்ம என்ன எது கொடுத்தாலும் என்னோட வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவர் ஒன்று ட்ரை பண்ணுறாரு கைஸ். ஓகேவா? ஸோ ஐ ட்ரை டு செக் தி வேல்யூஸ் ஆஃப் தி ரிஃப்ளெக்டட் பேஜ். எது எதனால் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது வந்துட்டு அவர் பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி டபுள் கோட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகுது. இங்கே தப்பாக கொடுத்துருக்காரு. பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி இது வந்துட்டு பிளாக் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்துட்டு பிளாக் ஆச்சு. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கிரிப்ட் டேக்குள்ள எந்த ஒரு வேல்யூ பாஸ் பண்ணாலும் பிளாக் ஆகுது. பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் லெஸர் தென் சிம்பிள் அண்ட் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தா அவருக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதான் வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு அவர் கண்டுபிடிச்ச மெத்தட். ஓகேவா கைஸ்? ஸோ பேலோடுக்குள்ள வரேன் நான். ஸோ பேலோடு வந்துட்டு இதான் அவர் கொடுத்த பேலோடு. ஓகேவா கைஸ்? இந்த இடத்துல இதனால கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ பேலோடு வந்துட்டு ஆன் மவுஸ் ஓவர் அலர்ட் அப்படின்றது கொடுக்குறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆன் மவுஸ் ஓவர் அலர்ட் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சொல்லுவார். ஸோ இந்த வெப்பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் லைக் மற்ற டேக்ஸ்லாம் பிளாக் பண்ணுறதுனால, ஸோ இந்த மாதிரி டேக்ஸ்லாம் பிளாக் பண்ணுறதுனால அவர் வந்துட்டு ஆன் மவுஸ் ஓவர் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு நம்ம எக்ஸசஸ் பேலோட் இருக்கு, இன்ஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? டேக்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன் மவுஸ் ஓவர் அலர்ட் யூஸ் பண்ணுறாரு. இதுதான் ஒரிஜினல் பேலோட். இது வந்து எப்படி ட்ரிகர் ஆச்சு அப்படின்றது நான் சொல்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ இதான் ஒரு ஒரிஜினல் பேலோட். இதுக்குள்ளே தான் வந்துட்டு இவரோட பேலோட் ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி மேனுவலாக ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ கைஸ் நல்லா பாருங்கள். ரியல் எக்ஸசஸ் பேலோட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரியல் எக்ஸசஸ் பேலோட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட ரியல் எக்ஸசஸ் பேலோட். அதாவது இது மட்டும் தான் இது இந்த பேலோடு கொடுக்கறனால, இந்த வேல்யூ கொடுக்கறனால தான் இந்த ஃபுல் இதுவே எக்ஸிக்யூட் ஆகி அவருக்கு வந்துட்டு எக்ஸசஸ் பாப் ஆச்சு. ஓகேவா? ஒரிஜினல் பேலோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்மேன் அப்படின்னு கொடுத்து ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள இந்த மாதிரி லெஸர் தென் சிம்பிள் கொடுக்குறாரு. ஓகேவா? இதான் இப்படி கொடுக்குறாரு. ஆனால் இவர் ஏன் வந்துட்டு இது மட்டும் கொடுக்காம இதெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இதான் ஒரிஜினல் பேலோட நான். ஓகேவா கைஸ்? ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற வேல்யூ மட்டும் நம்ம எடுப்போம். ஸோ இவர் கொடுத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன்லேருந்து ஆன் மவுஸ் ஓவர் அலர்ட். ஸோ இது வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல டபுள் கோட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த இடத்துல மெனு ஐடி க்ளோஸ் ஆகி இந்த இடத்துல டிஐவி டேக் அப்படின்றது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இவர் கொடுத்த இந்த பேட்மேன், ஓகேவா? பேட்மேன் இங்கே கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கிறது. இது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கிறது. ஸோ இந்த பேட்மேன் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் கோட்ஸ் இருக்கா, இது இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்தாலும் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன கொடுத்தாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி. ஸோ அவரோட பேலோட இங்கே கொடுக்குறாரு. இந்த ஆன் மவுஸ் ஓவர் அலர்ட் அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்குறாரா, இந்த இடத்துல கொடுத்து முடிச்சோன்னே இவர் வந்துட்டு இந்த டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த டேக் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மற்ற இருக்கிற இங்கே கேரக்டர்ஸ்
ஒரு நேமு, லெட்டர்ஸ் என்ன இருந்தாலும் அது அப்படியே நெக்லெக்ட் ஆயிரும், இக்னோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இக்னோர் ஆகிறனால இந்த டிஐவி டேக் க்ளோஸ் ஆகி அவருக்கு வந்துட்டு ஃபுல் பேலோடு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகி ட்ரிகர் ஆகுது. ஸோ இதாங்க இந்த ஸ்டோரி புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிடுறாரு, இந்த பேட்மேன் அப்படின்ற க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல அவர் உள்ள வந்து அவர் பேலோட கொடுத்துட்டு பேலோட கொடுத்தோன்னு வந்துட்டு இந்த டேக் இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த டேக் இங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் இது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகி அவருக்கு வந்துட்டு எக்ஸசஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகுது கைஸ். ஸோ இதான் இந்த ஒரு ஸ்டோரி. இந்த வீடியோ ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.